பஞ்சு முறுக்கு மந்த்ரா கடலை எண்ணெயில நானே பண்ணுது. ஒரு சேலஞ்ச், உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா? மந்த்ரா கடலை எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க. ஓகே. ரயில்வே துறையை தனியார் மயமாக்கும் திட்டம் எதுவும் இல்லை என்று ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். மகாராஷ்டிரா மாநிலம் நாசிக்கில் ரயில்வே பாதுகாப்பு படையின் எழுச்சி தினம் கொண்டாடப்பட்டது. அதில் சிறப்பு விருந்தினராக ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் கலந்து கொண்டார். அப்போது பேசிய அவர், அடுத்த 5 ஆண்டுகளில் ரயில்வே துறை மிகப்பெரிய அளவில் மாற்றமடையும். வந்தே பாரத், நமோ பாரத், கவச் ரயில் பாதுகாப்பு என பல மாற்றங்கள் இருக்கும். ரயில்வே துறை பல சீர்திருத்தங்களை செய்து மக்களுக்கு நல்ல பயண அனுபவத்தை கொடுக்கும் வகையில் மாற்றம் செய்ய வேண்டிய நேரம் இது. ரயில்வே துறை தனியார் மயம் என்ற பேச்சுக்கே இடமில்லை என்று திட்டவட்டமாக தெரிவித்தார். மேலும் ரயில்வே துறையில் அதிக பாதுகாப்பு, நவீன தொழில்நுட்பம், மக்களுக்கு குறைந்த கட்டணத்தில் சேவை என்பதே இப்போதைய இலக்கு என்று குறிப்பிட்ட அவர், 400 ரூபாய்க்கும் குறைவான கட்டணத்தில் 1000 கிலோமீட்டர் வரை பயணிக்கலாம் என்ற நிலையை உருவாக்குவதே நோக்கம். அதை பயன்படுத்தி வரும் 6 ஆண்டுகளில் 3000 ரயில் சேவைகளை தொடங்க மத்திய அரசு திட்டமிட்டு வருகிறது என்று கூறினார். ரயில்வே பட்ஜெட்டில் 2.5 லட்சம் கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. கடந்த 10 ஆண்டுகளில் 31,000 கிலோமீட்டர் புதிய வழித்தடங்கள் அமைக்கப்பட்டு இருக்கின்றன. பிரான்ஸ் நாட்டின் மொத்த ரயில் வழித்தடத்தை விட இது மிக அதிகம். ரயில்வே பாதுகாப்பு படையின் மேம்பாட்டுக்கு 35 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது என்று அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் பேசினார்.